Hi everyone, I'm Tarini from MMC and in the video வந்து நம்ம P blockல 15th group elements கான NEET previous year questions எல்லாம் நம்ம solve பண்ண போறோம். So let's get started. So இந்த first questionல அவங்க கேட்டிருக்காங்க urea reacts with water and it will form ஏதோ ஒரு compound A. அந்த A வந்து decompose ஆகும்போது ஒரு compound B form பண்ணுது. B வந்து காப்பர் 2+ ஓட அக்வஸ் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணும்போது ஒரு டீப் ப்ளூ கலரான சொல்யூஷன் C ஃபார்ம் ஆகுது. ஸோ C ஓட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு அவங்க கேட்குறாங்க. we know that யூரியா அதாவது NH2 CONH2 வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இட் வில் ஃபார்ம் அமோனியம் கார்பனேட் இல்லையா, NH4 2CO3 ஃபார்ம் ஆகும். இந்த NH4 2CO3 அமோனியம் கார்பனேட் வந்து ஹீட் பண்ணும்போது இட் வில் டீகம்போஸ் அண்ட் இட் வில் ஃபார்ம் அமோனியா கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர் இல்லையா, வாட்டர் லிக்விடா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அமோனியம் கார்பனேட் தான் நம்மளுடைய A காம்பவுண்ட். அது டீகம்போஸ் பண்ணி இட் இஸ் ஃபார்மிங் அமோனியா கேஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். So we know that ammonia gas வந்து ஒரு காப்பர் 2+ அயான் இருக்கக்கூடிய அக்வியஸ் சொல்யூஷன் அதாவது வாட்டர்ல இருக்கிற சொல்யூஷன்ல பாஸ் த்ரூ பண்ணோம்னா வித் காப்பர் இட் வில் ஃபார்ம் அ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இல்லையா. காப்பர் அசோசியேட்டட் வித் 4 அமோனியா மாலிக்யூல்ஸ் வித் த சார்ஜ் 2+ அண்ட் திஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து சொல்யூஷன் இருக்கும்போது அது ஒரு ப்ளூ கலர் கொடுக்கும் இல்லையா அந்த சொல்யூஷனுக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய B காம்பவுண்ட் வந்து அமோனியா கேஸாக தான் இருக்கும். அண்ட் ஸோ B வந்து காப்பர் கூடிய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி நமக்கு C காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. சியோட ஃபார்முலா வந்து CuNH3 4 times with 2+ charge. ஸோ நமக்கு A ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா தேர் சேயிங் ஒரு காம்பவுண்ட் X வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு கலர்லெஸ் கேஸ் Y ஃபார்ம் பண்ணுது. அந்த Y கேஸ்க்கு வந்து ஒரு ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல்லிங் கேஸ் Y ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேஸ் Y வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல அப்சார்ப் ஆயிட்டா அது வந்து Cu3P2 வந்து ஒரு ப்ராடக்டா கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ when it is giving Cu3P2 we know that PH3 பாஸ்பரஸோட ஹைட்ரைடுக்கு வந்து ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல்லும் இருக்கும் அண்ட் அது வந்து காப்பர் சல்ஃபேட் கூட சேர்ந்து இட் வில் ஃபார்ம் Cu3P2 அண்ட் இட் வில் ஃபார்ம் H2SO4 இல்லையா. இந்த ரியாக்ஷன்ல when we balance we'll get 2 moles of PH3, 3 moles of copper sulfate and 3 moles of H2SO4 கிடைக்கும். ஸோ we know that இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு PH3 தான் வந்து காப்பர் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணும். PH3 எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? சம்திங் X இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர் டு ஃபார்ம் PH3னா இந்த X வந்து எதுவா இருக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ்லன்னு பார்த்தோம்னா Ca3P2வா இருக்கலாம் இல்லையா. we know that Ca3P2 will react with H2O and it will form PH3 and it will also form calcium hydroxide கூட ஃபார்ம் பண்ணும் கரெக்டா. ஸோ அந்த சமயத்தில் we can confirm that Xோட ஃபார்முலா வந்து கால்சியம் பாஸ்பைடு Ca3P2வா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா they are telling which of the following oxo acids of phosphorus has the strongest reducing property. So if it is having a reducing property அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த phosphorus வந்து ஆக்சிடைஸ் ஆகணும் கரெக்டா. phosphorus becomes oxidized it will reduce some other thing கரெக்டா. ஸோ phosphorus oxidize ஆகணும்னா that phosphorus has to lose more number of electrons. அப்போதான் நான் வேற சப்ஸ்டன்ஸ் அதால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் H3PO4 ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 5+ இல்லையா. இன் H3PO3 it is 3+. in H4P2O7 it is 5+ again and in H3PO2 it is 1+ இல்லையா. ஸோ ஃபாஸ்பரஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரெடியூசிங் ஏஜெண்டாக இருக்கணும்னா அது அதிகமாக அளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகணும். ஸோ
அது ஏற்கனவே ஒரு கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்ததுனால தான் அது வந்து அதிகமாக ரிடியூஸ் ஆகலாம். அதோட மேக்ஸிமம் பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 5+ இல்லையா? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏற்கனவே 3+ தான் இருந்துச்சுன்னா அதால இன்னும் 2 எலக்ட்ரான் தான் லூஸ் பண்ண முடியும், கரெக்டா? பட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1+ தான் இருந்துச்சுன்னா அதால இன்னும் 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியும், கரெக்டா? அந்த சமயத்துல 1+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற பாஸ்பரஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கான ரிடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும், கரெக்டா? பிகாஸ் அதால தான் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸை ஈஸியாக லூஸ் பண்ண முடியும். அதனால H3PO2 தான் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஆக்சோ ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ். ஓகே ஓகே. 4th கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க கரெக்ட் ஆர்டர் ஆஃப் n காம்பவுண்ட்ஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். HNO3 நைட்ரிக் ஆசிட்க்கு வந்து we know oxidation state is +5 இல்லையா? NOக்கு வந்து it is +2, N2 கேஸுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 0 அண்ட் NH4Cl அமோனியம் குளோரைடுக்கு வந்து it is -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா? ஸோ எதுக்கு கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட் NH4Cl, எதுக்கு அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் HNO3? ஸோ HNO3 is more than NO is more than N2 is more than NH4Cl டிக்ரீசிங் ஆர்டர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு A ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5th கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க which is the correct statement for the given acids. அவங்க வந்து பாஸ்பைனிக் ஆசிட் அண்ட் பாஸ்போனிக் ஆசிடை கம்பேர் பண்றாங்க. ஸோ we know that பாஸ்பைனிக் ஆசிட் is phosphorus bonded with oxygen, ஒரு OH and 2 H, கரெக்டா? அண்ட் பாஸ்போனிக் ஆசிட் வந்து phosphorus bonded with oxygen, 2 OH and ஒரு H, கரெக்டா? ஸோ அந்த சமயத்துல they are talking about whether it is diprotic, monoprotic, triprotic இல்லையா? பாஸ்பைனிக் ஆசிடால ஒரு புரோட்டானை கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ இட் இஸ் மோனோப்ரோட்டிக். அண்ட் பாஸ்போனிக் ஆசிடால 1-2 புரோட்டான்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் டைப்ரோட்டிக். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனாக தான் வரும். பாஸ்பைனிக் ஆசிட் இஸ் மோனோப்ரோட்டிக் அண்ட் பாஸ்போனிக் ஆசிட் இஸ் டைப்ரோட்டிக். ஓகே. 6th கொஸ்டின் பார்த்தோம்னா தேர் ஆஸ்கிங் ப்ராடக்ட் obtained as a result of reaction of nitrogen with CaC2. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ we know that calcium கார்பைடும் நைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி it will form CaCN2 and கார்பன் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் கரெக்டான ஆன்சர் will be A ஆப்ஷன். 7th கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஸ்ட்ராங் ரெடியூசிங் பிஹேவியர் ஆஃப் H3PO2 ஏன்னு கேட்குறாங்க. ஸோ we know that அதுக்கு ஏன் ரெடியூசிங் பிஹேவியர் இருக்கு? அதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1 இல்லையா? அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் phosphorus will have many pH bonds இருக்கும் இல்லையா? POH பாண்ட் இருக்காது, நிறைய pH பாண்ட் இருக்கும். அதனால தான் வந்து அதால கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணி ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ண முடியுது. ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து A ஆப்ஷனாக தான் வரும். 1 OH குரூப் தான் ப்ரெசென்ட் அண்ட் 2 pH பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதால் ரெடியூசிங் பிஹேவியரை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. 8th கொஸ்டின் தேர் ஆஸ்கிங் எந்த காம்பவுண்டில் வந்து நைட்ரஜனுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு A ஆப்ஷனில் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். B ஆப்ஷன் அமோனியாவில் வந்து -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். C ஆப்ஷன் N3Hல வந்து -1/3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா? D ஆப்ஷன்ல வந்து இட் வில் ஹேவ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ எல்லாமே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான். இந்த நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல விச் இஸ் த ஹையஸ்ட், அதாவது மோஸ்ட் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1/3 தான் இல்லையா? N3Hோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். 9th ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் வேலிட் ஃபார் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா பி ஆப்ஷனை பார்த்தோம்னா தேர் சேயிங் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இஸ் அ டைப்ரோட்டிக் ஆசிட். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் பாஸ்பரஸ் வித் 1 OH and 2 H இல்லையா? இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால ஒரு புரோட்டான் தான் கொடுக்க முடியும். இட் இஸ் அ மோனோப்ரோட்டிக் ஆசிட் இல்லையா? ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. 10th கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இன் த ஃபாலோயிங் ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ we know that H4P2O5ல it will be +3 oxidation state, H4P2O6ல it is +4 oxidation state and
H4P2O7ல it is +5 oxidation state இல்லையா? ஸோ +3 +4 +5 நமக்கு D ஆப்ஷன் தான் கிடைக்கும். பாஸ்பரஸோட ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே -2 இருக்கும், ஹைட்ரஜன் எல்லாத்துக்குமே +1 இருக்கும். ஸோ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு மீதியா இருக்கிறத நியூட்ரலைஸ் பண்ற அளவுக்கு பாஸ்பரஸ் இருக்கும். If only one phosphorus atom is present in that acid, then easy அப்படியே போட்டுடலாம். 2 phosphorus atoms இருந்ததுன்னா அந்த net value divide by 2 பண்ணிட்டீங்கன்னா you will get the oxidation state. 11th questionல அவங்க கேட்டிருக்காங்க P4O10ல how many bridging oxygen atoms are present ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P4O10 ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? we know that அதில் வந்து 4 phosphorus atoms இருக்கும். அந்த ஒரு phosphorusம் வந்து it will be double bonded to some one oxygen atom each and மற்ற இது எல்லாமே it will be single bonded to other oxygens இல்லையா? இந்த oxygens வந்து it will be bridging between the other phosphorus atoms, correct? So each phosphorus atom will be bonded with 4 oxygen atoms. அதில் 1 oxygen atom will be double bonded to that phosphorus and 3 oxygen atoms will be bridging, correct? So இந்த 10 oxygen atomsல வந்து 4 oxygen atom வந்து double bonded இருக்கும், மீதி எல்லாமே bridging oxygen atoms தான் இருக்கும். அந்த சமயத்துல 6 oxygen atoms தான் வந்து bridging atoms. So B is the correctான option. 12th questionல கேட்டிருக்காங்க nitrogen forms N2 ஆனா phosphorus வந்து Pல இருந்து P4 கன்வெர்ட் ஆகுது ஏன்னு கேக்குறாங்க. we know that P2ல வந்து அதுல P bonding தான் இருக்கும். this is a weak bonding இல்லையா? அதனால அது வந்து P4 ஃபார்ம் பண்ணிக்கும் to be more stable. so P bonding வீக்கா இருக்கிறதால தான் வந்து அது P4 ஃபார்ம் பண்ணி ஸ்டேபிள் ஆயிடும். so C is the correctான ஆப்ஷன். 13th question பார்த்தோம்னா they are asking which of the following oxy acids has maximum number of hydrogen directly attached to phosphorus. so இந்த சமயத்திலும் நம்ம வந்து ஈஸியா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ H4P2O7ல பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 5+ இல்லையா? H3PO2ல it is 1+, H3PO3ல it is 3+ and H3PO4ல it is again 5+. ஸோ always remember oxidation state வந்து கம்மியா இருந்துச்சுன்னா it is bonded to more hydrogens ன்னு அர்த்தம். oxidation state அதிகமா இருந்ததுன்னா it is bonded to more OH ன்னு அர்த்தம். ஸோ கம்மியா இருக்கிறது வந்து H3PO2க்கு தான். ஸோ H3PO2ல தான் வந்து பாஸ்பரஸ் வந்து நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கூட பாண்ட் பண்ணி இருக்கும். நீங்க இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சு பார்த்தாலும் யூ கேன் நோட்டிஸ் திஸ். ஓகே, 14th questionல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் விச் ஃபர்டிலைசர் வந்து சாயிலோட அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் பார்த்தோன்னா அமோனியம் சல்ஃபேட்டை தான் வந்து this is the salt of ammonium is a weak base and sulfate வந்து strong acid இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் acidic character increase பண்ணுறது வந்து அமோனியம் சல்ஃபேட் ஃபர்டிலைசராக தான் இருக்கும். 15th questionல கேட்டிருக்காங்க which species has highest dipole moment ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ based on the electronegativity values itself we know that அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான்ஸ் இன்னும் இருக்கும். ஸோ அதோட டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேரிசன் படியே டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வில் டிக்ரீஸ் இல்லையா? ஸோ நைட்ரஜனுக்கு தான் மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதோட பாஸ்பரஸ் கம்மியாக இருக்கும், ஆர்சனிக் கம்மியாக இருக்கும், ஆன்டிமோனி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தோம்னா ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் வில் பி ஃபார் NH3, A ஆப்ஷன். 16th questionல கேட்டிருக்காங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். we know that hypophosphorus acid தான் H3PO2 இல்லையா? ஸோ என்ன பார்த்தோம், அதில் +1 oxidation state it will be bonded to 2 hydrogens and 1 OH, கரெக்டா? ஸோ அப்படி பார்த்தோம்னா கரெக்டான ஸ்ட்ரக்சர் will be நம்மளோட A ஆப்ஷன் தான். ஸோ this is a monoprotic acid இல்லையா? 17th questionல கேட்டிருக்காங்க ப்ரௌன் ரிங் டெஸ்ட் வந்து எதை டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்கன்னு. we know that ப்ரௌன் ரிங் டெஸ்ட் வந்து நைட்ரேட் அயனுக்கு தான் we use it, கரெக்டா? டெஸ்ட் டு டிடெக்ட் அது வந்து H2SO4 கூட ரியாக்ட் பண்ணி தென் அயர்ன் சல்ஃபேட் ஆட் பண்ணி இட் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ், கரெக்டா? ஒரு ஃபெரஸ் நைட்ரோசு சல்ஃபேட் ரிங் ஃபார்ம் பண்ணும், கரெக்டா? ஸோ அந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டில் வந்து நைட்ரேட்
ஓட ப்ரெசன்ஸை தான் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். 18th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, which of the following fertilizers has highest nitrogen percentage? So we know that யூரியாவோட ஃபார்முலா இஸ் NH2CO NH2 இல்லையா? அந்த சமயத்தில் யூரியாவுக்கு தான் வந்து இட் வில் ஹாவ் 46.6% நைட்ரஜன். ஓகே, இதுக்கு தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். அம்மோனியம் சல்ஃபேட் எடுத்தோன்னா இட் வில் ஹாவ் 21.2%. அண்ட் கால்சியம் சயனமைட் CaCN2 எடுத்தோன்னா இட் வில் ஹாவ் ஒரு 35%. அண்ட் NH3NO3 அமோனியம் நைட்ரேட் எடுத்தோனாலும் அதுலேயும் ஒரு 35% தான் இருக்குது. ஸோ இருக்கிறதே அதிகமானது வந்து யூரியாவில் தான் இருக்குது. ஓகே, நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் இந்த காம்பவுண்ட். 19th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, which of the following substance is used in the lab for fast drying of neutral gases? ஸோ அந்த சமயத்தில் we know that phosphorus pentoxide P2O5 has a high affinity for water இல்லையா? வாட்டர் அப்சார்ப் பண்ணிட்டு it will form orthophosphoric acid இல்லையா, H3PO4. ஸோ அந்த சமயத்தில் இந்த P2O5 வந்து P4O10 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அது வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணிட்டு it will form H3PO4 orthophosphoric acid. ஸோ P2O5 phosphorus pentoxide is used to dry the neutral gases இல்லையா? So it is a very powerful dehydrating agent, drying agent. Okay, 20th question அவங்க கேட்டிருக்காங்க, number of electrons shared in the formation of nitrogen molecule. We know that nitrogen molecule is formed by a covalent triple bond இல்லையா? So அதுலயே we can tell 6 electrons are shared. 21st question they are asking, sugar cane reacting with nitric acid என்ன கொடுக்கும்? So sugar cane என்ன, that is cane sugar, sucrose. So we know that sugar cane வந்து nitric acid HNO3 இருந்து வர nitric acid கூட react பண்ணிச்சுன்னா sugar cane will become oxidized to form oxalic acid. சரியா? ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான் வரும். ஓகே, 22nd கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க, நைட்ரஜன் இஸ் ரிலேட்டிவ்லி இன்ஆக்டிவ் எலிமெண்ட் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know that நைட்ரஜன் வந்து அப்படியே ஆட்டம்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா? இட் வில் எக்ஸிஸ்ட் as நைட்ரஜன் மாலிக்யூல் N2 மாலிக்யூலாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதில் வந்து 2 நைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு ட்ரிப்பிள் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரிப்பிள் கோவலன்ட் பாண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பாண்ட் இல்லையா? ஸோ அந்த மாலிக்யூலில் வந்து டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் வில் பி வெரி ஹை. ஓகே, இந்த N2வே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக வந்து டிசோசியேட் ஆகாது இந்த ட்ரிப்பிள் பாண்ட். அதனால வந்து நைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரியாக்டிவாக இருக்காது, இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 23rd question பார்த்தோன்னா, they are asking H3PO2 is the molecular formula of an acid of phosphorus. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் வந்து ஹைப்போஃபாஸ்பரஸ் ஆசிட். அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து phosphorus bonded with 1 OH and 2 hydrogens, கரெக்டா? ஸோ அந்த சமயத்தில் it is a monoprotic or monobasic acid. ஸோ அதுக்கு வந்து ஹைப்போஃபாஸ்பரிக் ஆசிட் அண்ட் basicity வந்து 1 இருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் இஸ் சி ஆப்ஷன். 24th question பார்த்தோன்னா, they are saying aqueous solution of ammonia. So we know that ammonia வந்து வாட்டர்ல இருக்கும்போது this water will split into a proton and a hydroxide ion, கரெக்டா? ஸோ இந்த புரோட்டான் வந்து அமோனியா கேஸ் கூட அசோசியேட் ஆகி இட் வில் ஃபார்ம் அமோனியம் அயான். அண்ட் அந்த சொல்யூஷன் வந்து OH மைனஸ் அயானும் ப்ரெசண்டாக இருக்கும் இல்லையா, மீதி இருக்கிற ஹைட்ராக்சைடு அயான். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் தான் வரும். 25th question பார்த்தோன்னா, they saying P2O5 is heated with water என்ன கொடுக்கும்னு கேட்குறாங்க. ஸோ we know that P2O5 வந்து வாட்டர் கூட ஹீட் பண்ணுவோம்னா we just now saw இல்லையா, P2O5 is used as a drying agent. ஏன், அது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும், H3PO4. ஸோ ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் இஸ் தி ஆன்சர், டி ஆப்ஷன். 26th question they are asking basicity of orthophosphoric acid. Orthophosphoric acid H3PO4, we know that it will be phosphorus bonded with ஒரு oxygen and 3 OH இல்லையா, no H, it is bonded with many OH only. ஸோ இதில் வந்து 1 2 3 protons கொடுக்கலாம் இதால். ஸோ இட் இஸ் அ ட்ரைபேசிக் ஆசிட், அதாவது பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 27th question பார்த்தோன்னா, they are asking PCl3 வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ we know that PCl3 வந்து 3 molecules of water கூட ரியாக்ட் பண்ணி it will form H3PO3 and it will also form H3HCl, கரெக்டா? ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான்.
PH4I and NaOH together will form what ன்னு கேக்குறாங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் வந்து PH4I and NaOH will react and they will give NaI, PH3 and H2O. ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து A ஆப்ஷன் தான். டுவெண்ட்டி கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. பியூர் நைட்ரோஜன் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த லேபரட்டரி பை ஹீட்டிங் எந்த மிக்சரை ஹீட் பண்ணி பியூர் நைட்ரோஜன் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் லேபில் வந்து அமோனியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணி தான் பியூர் நைட்ரோஜன் அப்டெயின் பண்ணுவோம். சின்ஸ் அமோனியம் நைட்ரேட் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட், கரெக்டாக? ஸோ அந்த அமோனியம் நைட்ரேட்டை எப்படி நம்ம கொண்டு வரலாம்? அமோனியம் குளோரைடையும் சோடியம் நைட்ரேட்டையும் கம்பைன் பண்ணி அமோனியம் நைட்ரேட் கொண்டு வரலாம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் இஸ் டி ஆப்ஷன். 30th question கேட்டிருக்காங்க. which of the following statements is not correct for nitrogen? So என்னென்ன கொடுத்திருக்காங்க? Electronegativity is high, this is the correct option. D orbitals are available for bonding, this is wrong. அது வந்து second period element இல்லையா? ஸோ அதில் வந்து D orbital இருக்காது, 2s 2p தான் இருக்கும். ஸோ B ஆப்ஷன் தான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், நாட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமும் கரெக்ட். இட்ஸ் a typical non-metal, correct, and its molecular size is small, அதுவும் கரெக்ட் தான். 31st கொஸ்டின் பார்த்தோம்னா தேர் ஆஸ்கிங் கொடுத்துருக்கிற ஹைட்ரேஸில் வந்து எதுக்கு வந்து கம்மியான பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? அமோனியாவுக்கு வந்து ஹைட்ரஜன் பாயிலிங் நடக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப அதிகமான பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக? மற்ற ஹைட்ரேஸ்ல எல்லாம் எலமெண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சைஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ கம்மியான சைஸ் இருக்கிறதுக்கு தான் கம்மியான பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் இருக்கிறதுல கம்மி அமோனியாவுக்கு வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கம்மியான சைஸ் இருக்குன்னா PH3க்கு தான் வந்து லோவஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். 32nd கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. which of the following metal evolves hydrogen when reacting with cold dilute HNO3? ஸோ நம்ம HNO3 வேற வேற ஸ்டேட்ல இருக்கும்போது வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இல்லை கோல்டு டைல்யூட் HNO3 கூட ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து மேங்கனீஸும் மெக்னீஷியமும் தான் வந்து ரெண்டுமே கோல்டு டைல்யூட் HNO3 கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் வந்து A ஆப்ஷன் தான். 33rd கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த காம்பவுண்ட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், எந்த காம்பவுண்ட் இருக்காதுன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் ஆர்சனிக், Sp, ஃபாஸ்பரஸ் எல்லாமே வந்து இட் கேன் ஃபார்ம் பென்டாஹாலைடு இல்லையா? 5 ஹாலோஜன் ஆட்டம்ஸ் கூட இட் கேன் பாண்ட் பிகாஸ் இட் ஹேஸ் d ஆர்பிட்டால்ஸ், கரெக்டா? இதுக்கு வந்து d ஆர்பிட்டால்ஸ் தேவை. ஆனால் நைட்ரஜன் மாலிக்யூலுக்கு வந்து d ஆர்பிட்டால் இல்லை. ஸோ இட் cannot form a pentahalide. ஸோ A ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இட் does not exist. 34th கொஸ்டின் பார்த்தோம்னா தேர் ஆஸ்கிங் each of the following is true about white and red phosphorus except, அதாவது எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ A ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க both are soluble in CS2. this is wrong, கரெக்டா? we know that red phosphorus வந்து CS2ல soluble இல்லை, ஒயிட் ஃபாஸ்பரஸ் மட்டும் தான் CS2ல சாலிபிளாக இருக்கும். ஸோ A ஆப்ஷன் தான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் தான். ரெண்டுமே ஹீட்டிங் இன் ஏரில் ஆக்சிடைஸ் ஆகிடும். ரெண்டுமே வந்து ஃபாஸ்பரஸால தான் ஃபார்ம் ஆகும். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஒயிட் ஃபாஸ்பரஸை ரெட் ஃபாஸ்பரஸாக மாற்றலாம், ரெட் ஃபாஸ்பரஸையும் ஒயிட் ஃபாஸ்பரஸாக மாற்றலாம். ஸோ D ஆப்ஷனும் கரெக்ட் ஆப்ஷன் தான். எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்குன்னா A ஆப்ஷன். 35th கொஸ்டின் பார்த்தோம்னா தேர் ஆஸ்கிங் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிடை வந்து 600 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் பண்ணோம்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஸோ ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் H3PO4 வந்து ஹீட் பண்ணுறோன்னா to 600 degree centigrade, it will become dehydrated. It will form HPO3. இல்லையா? This is our metaphosphoric acid. So D option தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 36th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which of the following is a nitric acid anhydride ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரிக் ஆசிட் அன்ஹைட்ரைட்னா என்ன? நைட்ரஜனோட அந்த ஆக்சைடு வந்து வாட்டர் ஆட் பண்ணோம்னா இட் ஷுட் ஃபார்ம் நைட்ரிக் ஆசிட், கரெக்டா? ஸோ எந்த ஆக்சைடுக்கு வாட்டர் ஆட் பண்ணோம்னா நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும்? HNO3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் 5+ இல்லையா? ஸோ எந்த ஆக்சைடுக்கு 5+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னா N2O5 தான், கரெக்டா? ஸோ N2O5 தான் வாட்டர் ஆட் பண்ணோம்னா இட் வில் ஃபார்ம் நைட்ரிக் ஆசிட். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து C ஆப்ஷன் தான். ஸோ வித் திஸ் 15th குரூப் எலமெண்ட்ஸோடைய நீட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வாட்டி சால்வ் பண்ணிட்டோம். ஹாப்பி ஸ்டடிங் கைஸ்.